தான் ஒரு ஐடி வித் அசலாக போய் நல்லா நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 நாளாகவே கன்சிஸ்டன்சியாக நான் வீடியோ கொடுக்க முடியல. ஸோ என்ன காரணம் தெரியல, வேறு நேற்று வேறு எனக்கு உடம்பு சரியாக போயிடுச்சு, மயக்க பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு. அடிக்கிற வெயில் அப்படிங்க நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால் வந்து பக்கத்தில் போய் ட்ரிப்பு போட்டாங்க. முடியல, தலைவலி, அப்புறம் வந்து வயிற்று வலி, இதுதான் வாந்தி தான், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக தள்ளி விட்டுருச்சுல, அது ஃபுல்லாகவே நான் எடுக்குன்னு நினச்சேன். அது விலாகலாம் எடுக்கணும்னு நினச்சேன். சரி வேணாம், நம்மளுக்கு இதாக இருக்குன்னு சொல்லிட்டு லேட்டாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்போ தான் இன்றைக்கி காலைல தான் வந்து விலாக் ஷூட் பண்ணேன். கன்சிஸ்டன்சியாக நான் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லைங்க. சேனலில் வியூஸ் கம்மியாக போயிடுச்சு. ஸோ இனிமேல் கன்சிஸ்டன்சியாக வீடியோ வரும்னு நான் நம்புகிறேன். ஸோ எல்லாம் சேனலில் யாராவது புதுசாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணிங்க, ஓகேவா? இப்போ என்ன விலாக்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லேப்டாப்பு வந்து லினோவா லேப்டாப்பு, ஓகேவா? நம்ம அப்போ வந்து விண்டோஸ் தான் வச்சுருக்கோம். ஸோ வந்து மொபைலில் வந்து எங்கேயாச்சும் வெளில போனால் வீடியோ எடுத்து அப்போ டக்குன்னு எடிட் பண்ணி நான் வந்து ஃபோனில் வந்து விஎன் வச்சுருக்கேன், இன்ஷாட் வச்சுருக்கேன். 2 தான் நான் வந்து வச்சுருக்கிறேனே. அதில் தான் நான் வந்து எப்போதும் வீடியோ எடிட் பண்ணி டக்குன்னு கொஞ்சம் அப்லோட் பண்ணுறது. ஸோ வந்து ஃபோனு ஸ்டோரேஜ் ஃபோனுனால தான் நான் லேப்டாப்புக்கு நான் அப்படி வந்தேன். இப்போ லேப்டாப்லேயும் இஷ்யூ இருக்கிறதுனால என்னால் வீடியோஸ் சரியாக கொடுக்க முடியல. ஹார்ட் டிஸ்க்கு வாங்கினாலும் அது ஒர்த்தபுள் இல்லாமல் தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் சரி, இந்த VPN கனெக்ட் பண்ணால் தானே வந்து நம்ம கேப்கட்லாம் நம்ம வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள், நான் ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணி கொண்டு காமிக்கிறேன். இப்போ செய்தாங்க, வீடியோ எடுக்கிற மூடே வர மாட்டேதுங்க. சொல்ல போனால் இந்த லேப்டாப் பண்ணுற வேலை அப்படி பண்ணுறது வேலை இருக்குங்க. டென்ஷனாகுது எனக்கு. வரக்கோத்துக்கு உடச்சிடலாமுன்னு இருக்குது. இருக்கிறது ஒன்று தானே இருக்குது, அதான் அட்ஜஸ்ட் பண்ணியாச்சும் எடிட் பண்ணலாம் பார்க்குறேன். ரிஃப்ரெஷ் ஆகாது, இல்லாட்டா தான் ரிஃப்ரெஷ் ஆகும் பாருங்கள். இந்த மாதிரி தானே சுற்றுது, உடனே ரிஃப்ரெஷ் ஆகாது, இல்லாட்டா தான் ஆகும். இப்போ என்னென்னதெல்லாம் உடனே ஆகுது. இப்போ என்ன குரோமுக்கு போகிறோமா, கொஞ்சம் லேட் ஆகுது. இது கொஞ்சம் லேட்டாக, ரொம்ப லேட் ஆகும், கொஞ்சம் லேட் ஆகாது, ரொம்ப லேட் ஆகும். சரி, இதாங்க இன்றைக்கி விலாகாக எடுத்து உங்களுக்கு மேக் பண்ணலான்னு இந்த மற்றபடி எதுவுமே இல்லை. கன்சிஸ்டன்சியாக நம்ம விலாக் வரும்னு நம்புகிறேன். எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. கன்சிஸ்டன்சியாக விலாக் வந்துடும். ஏதாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸு இல்லை 2 ஷார்ட்ஸு, ஒரு நாளைக்கு 2 ஷார்ட்ஸ் கொடுத்துட்றேன், ஓகேவா? ஒரு 2 ஷார்ட்ஸு ஒரு விலாக் கொடுத்துட்றேன். விலாக் மெயினாக வராது, ஏன்னா ஒரு நாளைக்கு 2 ஷார்ட்ஸ் இருந்ததுன்னா நான் இன்றைக்கி விலாக் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், மக்கியானலாம் விலாக் வரும் அப்படின்னு நினச்சிக்கிங்க. டெய்லிக்கும் 2 ஷார்ட்ஸ் கொடுத்துட்றேன். மக்கியான ஒரு விலாக் ஒரு நாள் ஒரு விலாக் கொடுத்துட்றேன். டெய்லிக்கு 2 ஷார்ட்ஸ் கொடுத்துட்றேன், ஓகேவா? கன்சிஸ்டன்சியாக விலாக் வந்துடும். மறக்காம செக் பண்ணி கொடுத்துருங்க. சேனல் யாராவது புதுசாக மறக்காம செக் பண்ணி எடுத்துட்டுங்க. ஸோ அதனால் வந்து இப்போயே என்னால் பேச முடியல. ஸோ அதனால் தான் சரி, ரொம்ப மனநாச்சி வீடியோ போடாமல் ஸோ வீடியோ போட்டுருவோம். அப்புறம் வந்து இதுதாங்க, இந்த லேப்டாப் இதாங்க பிரச்சனை. இந்த லேப்டாப் வரனால தான் சரி, இது அப்போ விலாகாக உங்களுக்கு ஷூட் பண்ணி காமிச்சது தான் எனக்கு உள்ள நிலமை உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, புரியுதுங்களா? ஸோ நான் வீடியோ போட மாட்டேன். எனக்கு வந்து மொபைல் ஒத்துழைக்கணும், ஒன்று லேப்டாப் ஒத்துழைக்கணும். ஸோ 2மே ஒத்துழைக்கலைன்னா என்ன பண்ணுறது சொல்லுங்கப்பா? நான் அடுத்த கடை வாங்கி நம்ம வந்து எடிட் பண்ணி இது பண்ண முடியும், சொல்லுங்கள். ஸோ அதனால தான் சரிங்களா, இப்போ குரோம் ஓப்பன் பண்ணேன். இப்போ சரி காட்டுறேன். குரோம் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகுது, தெரியுதா உங்களுக்கு? இதாங்க டென்ஷன் ஆகுது எனக்கு. 2 வந்து சமாளிக்க முடியலங்க. டென்ஷனாகுது எனக்கு. வரப்போத்துக்கு ஒட்டச்சாரமோன்னு இருக்குது. ஆனால் ஒட்டச்சாரம் வாங்கி கொடுத்துருப்பான், நம்ம தான் வாங்கிக்கணும். அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்று ஓப்பன் ஆக கூட சரிங்களா? இப்போ ஏதாச்சும் ஒன்று எடிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஓகே, அந்த விலாக் ஏதோ எட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு ராகுல் விளாக்க சொல்லி விட்டுங்க. ஸோ இப்போ தான் வருது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் வந்து ஃப்ரெண்டுக்கு ஏன் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்படியே வெயிட் பண்ணி காட்டேன். இந்த இருக்குது, ஓகேவா? ஃப்ரீ வெர்ஷன் சொல்லிட்டு காமிக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் நம்ம டவுன்லோட் பண்ணி தான் நான் வச்சுருக்கிறேன். CapCut.com இருக்குல்ல, இதுதான் ஃபஸ்ட்டு வெப்சைட்டு.
அந்த மூலையில் சுற்றிட்டு இருக்குறேங்க. இது லோடாக இருந்தால் தான் நம்ம ஃப்ரீ டவுன்லோடாக பண்ண முடியும். வாழ்க்கையே இதை நீ என்ன பண்ணுறது? தேங்க்ஸ். டவுன் ஆகுது. ஹார்ட் டிஸ்க் ஒன்று வாங்கி வச்சுருக்கேங்க. அது ஹார்ட் டிஸ்க்காகவே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஒரு நிமிஷம் காட்டுறேன். ஹார்ட் டிஸ்க்குனாவே டவுட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு அது ஹார்ட் டிஸ்க்காகவே தெரியல எனக்கு முக்கியமாக. இந்த ஹார்ட் டிஸ்க்கானே சத்தியமாக தெரியல எனக்கு. வெளியே எடுத்து காமிக்கிறேன், எதுக்கு ஒரு டவுட்டு. இது வாங்கினேன், ஆனால் என்னது வாங்கினேன்னு தெரியல இன்ன வரையுமே. இதை கனெக்ட் பண்ணி பார்ப்போம். லைட் எரியும், அதை விட எதுவும் இருக்காது. காட்டுறேன் பாருங்க. லைட் எரியுதா? பிடிச்சி அதுக்கப்புறம் என்னன்னு தெரியாது. டவுன் காட்டுச்சு, டவுன் வந்துச்சுல. ஸோ அதுக்கப்புறம் ஆளே காணும் முடிஞ்சு. இது எப்படி எடுக்குங்க? 30 minutes 50 minutes ஆகும். ஓகேவா, டைம் எடுத்துருவோம். இந்த லேப்டாப்னு யாருங்க ஃபஸ்ட்டு சொன்னால் சொல்ல போனால் ஹெச்பி, டெல்லு. ஸோ அந்த மாதிரி கம்பெனி வந்து ஸ்கூலில் கொடுத்தா தானே எல்லாம் எல்லோரும் அதான் கொடுப்பாங்களா, விண்டோஸ் தான் கொடுப்பாங்களா, மேக்கு அது இதுன்னு நிறையா இருக்குது. அதில் தான் எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜும் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்க்கு எல்லாமே டிஜிட்டல் அதெல்லாம் கொடுப்பாங்க. டெல்லு அப்புறம் வந்து நிறையா கம்பெனியாக வந்துட்டுருங்க லேப்டாப்பில். ஸோ இன்னும் அந்த ஸ்கூலில் வந்து இந்த லினோவா லேப்டாப் தான் கண்டுபிடிச்சி அடிச்சு அழுதுட்டுருக்காங்களா, விண்டோஸ். இதெல்லாம் எத்தனை பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு, எத்தனை பேர் சக்ஸஸ் ஆகாமல் இருப்பாங்க, எத்தனை பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும் இன்னும் மட்டும் வெளியே வராமல் இருப்பாங்க சொல்லுங்கள். அப்போ நிறையா இருக்குது இதில். என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஓகே, அதனால தான் நாங்கள் வந்து வீடியோ கொடுக்க முடியாத காரணம் வந்து மொத்தம் 3 காரணம். ஒன்று வந்து ஃபஸ்ட்டு என் மொபைல் வந்து வ்ளாக் ஷூட் பண்ணிடலாம், ஓகேவா. அதில் வந்து வீனில் எடிட் பண்ணிட்டு இருந்தால் டக்குன்னு ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் ஆகிடும் டக்குன்னு, ஓகேவா. எல்லா ஃபோட்டோஸ் எல்லாம் குரூப்பில் வர ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ஆட் ஆகிடும். அந்த ஃபோட்டோஸை டெலிட் பண்ணுறதுக்கு முடிஞ்சிடும், ஓகேவா. அப்புறம் நம்ம ஃபோட்டோவும் நம்ம எடுத்த விளாகு, ஸோ ஃபோட்டோஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். அதான் பிரச்சனைன்ட்டு நான் கேலரியில் நம்ம கைவிக்க மாட்டேன். அதனால் வந்து வீனில் போய் டக்குன்னு எடுத்த விளாக் மட்டும் மேலே ஷூட் பண்ண விளாக் மட்டும் மேலே இருக்கும். அதை எடுத்து 10 நிமிஷம் விளாக தூக்கி எடுத்து எடிட் பண்ணி தான் உடனே வீனில் எடிட் பண்ணி உடனே போட்டுருவேன், ஓகேவா. விஎன்னாப்பா கொஞ்சம் நல்லாயிருக்கு, எடிட் பண்ணுறது கொஞ்சம் விஎன் நல்லாயிருக்கு. ஸோ விஎன்னு இன்ஷாட்டு கேப்கட் 3 நான் சஜஸ்ட் பண்ணுறேன். மற்றபடி எனக்கு வேறு ஆப்லாம் எடிட் பண்ண தெரியாது. ஸோ இந்த 3 எடிட்டிங் நல்லாயிருக்கு சொல்ல போனால். கேப்கட்டு, இன்ஷாட்டு, விஎன், ஓகேவா. நீங்கள் எந்த சாஃப்ட்வேரில் எடிட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா. நான் எடிட் பண்ணுறது நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இன்ஷாட்டு ஃபஸ்ட்டு, கேப்கட்டு 2வது இன்ஷாட்டு, 3வது விஎன். அதில் தான் நல்லாயிருக்கு. ஸோ அதான் இங்கே வேறு எதுவுமே இல்லை. சரி, ஓகே. என் சேனலுக்கு யாராவது மக்கா சொல்லி பார்த்துட்டுங்க. அதான் இன்றைக்கி இந்த லேப்டாப்பு என்னென்ன கோல்மார் பண்ணுறதுன்னு உங்களுக்கு வந்து வ்ளாகாகவே ஷூட் பண்ணுறத தவிர வேறு வழியே தெரியல. ஸோ அதனால தான் நான் வந்து வ்ளாகாக இப்போ மேக் பண்ணுறேன்.
இப்போ இந்த எடுக்கிற விலாக் என்ன பண்ணுறோம் தெரியுமா, இந்த விலாகை தான் இந்த லேப்டாப்பில் எடிட் பண்ண போகிறேன். ஸோ இது எப்படி இந்த மாதிரி கொஞ்சம் எப்படி சொல்கிறது, லாக் ஆகுதா, ஹேங் ஆகுதா, அப்புறம் வந்து ஸ்டெக் ஆகுதா, வாய்ஸ் கொடுக்கணுமா, இல்லை இப்போ சவுண்டு எஃபெக்ட்லாம் அதெல்லாம் பேக்ரவுண்டில் போட்டு விட்றாங்க. அனிமேஷன் அது இதுன்னு கேட்கறது நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், எடிட் பண்ணுறது நல்லாயிருக்கும். விண்டோஸோட பிசி தாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா அது வந்து கேரி பண்ணிட்டு போக முடியாது, இதெல்லாம் தூக்கி பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகலாம். அது வந்து அப்படி கிடையாது, ஒரே இடத்துல தான் வைக்க முடியும். ஸோ வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோமா அவங்க தான் பண்ணலாம். ஸோ அது அப்படிங்கிறப்ப வந்து என்ன, எங்கேயாச்சும் வெளியூரில் போய் ஸ்டே பண்ணுறேன்னு வச்சிங்களேன், வீடியோ எடுத்து நம்ம இங்கே பசங்க இங்கே எடிட் பண்ணுறது அளவு நான் மட்டும் தான் இப்போ எடிட் பண்ணி நான் மட்டும் தான் அப்லோட் பண்ணுறேன்னு வச்சிங்களேன். இதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் வந்து எடுத்து அவனுக்காச்சும் காசு கொடுத்து, காசு இந்த மச்சான் இந்த எடிட் பண்ணுறது இவ்வளோ மச்சான் பேசி அவன் வீடியோட்டு கொடுத்து எடிட் பண்ணி அவன் ஒருத்தர 2 தடவை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அவன் போட்டு இது பண்ணுறதுல அது பேசாமல் படுத்துக்கிட்டு குடோனில் இருந்துட்டு போயிடலாமே. என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் சொல்லுவேன். ஓகேவா? அதனால் வந்துட்டு லேப்டாப்பில் கேரி பண்ணுறது நல்லது தான் நான் என்றைக்கும் சொல்லுவேன். அதனால் லேப்டாப்பு வந்து வெளியூருக்கு தான் நல்லது சொல்லப்போனால். பிசி தான் வீட்டுக்குள்ளே எடிட் பண்ணலாம் கொள்ளலாம் அப்படி. ஆனால் ஒவ்வொருத்தரையும் வெளியூரில் போய்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு வந்து அன்னன்னைக்கு நான் கொடுக்குற விலாகு தான் அன்னன்னைக்கு. ஷார்ட்ஸுங்கிறது டக்குன்னு எடிட் பண்ணி உடனே கொடுத்துடலாம். அது 10 நிமிஷம் 5 நிமிஷம் வேலை தான். லாங் வீடியோ தான் பெருசாக எடிட் பண்ணணும், டக்குன்னு பேக்ரவுண்ட்லாம் இன்வெஸ்ட்லாம் கிளியர் பண்ணணும். ஸோ நிறைய வேலை இருக்குது அதில் லாங் வீடியோ. ஆனால் எடிட் பண்ணலாம் நல்லா சுவாரஸ்யமாக இருக்குங்க. டக்குன்னு எடிட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். எடிட் பண்ணுறது நேரம் போகாது, இதுவும் தெரியாது. ஸோ அதனால் வந்து பிசியில் பண்ண முடியாது, விண்டோஸ்லாம் பண்ணலாம். அப்படிங்கிறப்ப வந்து மொபைலில் பண்ணிட்டு தாங்க இருந்தேன். டக்குன்னு வந்து ஸ்டோரேஜ் ஃபுல்லாகணுன்றதுனால விட்டுட்டேன், வேறு எதுவுமே இல்லை. இது ஒரு 8 நிமிஷம் ஆகும், 8-9 நிமிஷம் ஆகும் நினைக்கிறேன். சரி, ஓகே, இந்த விலாக் எடுத்து இதில் போட்டு எடிட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படின்னா வழி இல்லைங்க. நான் சொல்கிறேன், அடுத்த விலாகில் சொல்கிறேன். நான் போன விலாக் வந்து இதில் எடிட் பண்ணி போட்டுன்னா நான் அடுத்த விலாக் சொல்கிறேன். ஓகே, சேனலுக்கு யாராவது புதுசாக மறக்காம சார் எடுத்துட்டுங்க எங்கள் பார்சல் வச்சுருக்கேன். ஓகேவா? சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகேவா? அடுத்த விலாக் பார்க்குறேன். இது வந்து ஊரில் வந்து டோர்னமெண்ட் இருந்துகிட்ருக்கு, ஃபுட்பால் டோர்னமெண்ட் இருந்துகிட்ருக்கு. ஸோ வந்து நான் ஈவினிங் வந்து 5:30 தான் அது மேட்ச்சே நடக்கும். ஸோ அங்கே போவேன். அந்த விலாக் வந்து Day 1 Day 2 போடுறேன். ஃபைனல் வரையும் மேட்ச் இருந்தால் நான் போட்டுறேன். ஓகேவா? ஓகேங்க, சேனலில் யாராவது புதுசாக மறக்காம சொல்லிட்டு Love you so much. Love you so much.